ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொத்தமல்லி ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு சிம்லேயே கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரைக்கட்டு கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் சீரகம், 1/4 மூடி தேங்காய் எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி வச்சு அதுக்குள்ளே வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினா அரைச்சது விழுது அதில் போட்டு ஒன்றா 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சுண்டுனதும் 1/2 மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. நான் இது லஞ்ச் பாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வடித்து சாதம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டிட்டிங்கன்னா நம்ம கொத்தமல்லி ரைஸ் ரெடி. நான் இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.